ஏமா பூவு மல்லிகைப்பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு. என்ன? கல்யாணம் ஆனவர்னா 1 முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ, இது குல்மாப்பேட்டை குள்ளாரக்கிட்டே இருக்கு. அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன், எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா. அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவு, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் ஹரிராமன். சும்மாடா, ஆரிக்ஸ் பாட்டுக்கு லேப்பர் சுத்துற மாதிரி. உன் பேர் எந்த நாயிடா கேட்டது? கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு. அக்கா கைய வர பிடிச்சிட்டாரு. படைக்கு போட்ட வேண்டியதான். என்ன முளம் போடுறதுன்னா ஜாம் போடுறேன். எங்க ஊர்ல இதான் முழம். ஓ, ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணம் ஆகலங்கிறீங்க, பூலா இருக்கு. மகாலட்சுமிக்கு மகாலட்சுமியா? புள்ளையாருக்கு ரைட் சைடுல ஒண்ணு உட்கார்ந்துருக்குமே. இல்லையா? ஆரிக்ஸ் பாட்டுல எது எங்காவது வீணை வாசிக்குமாடா? ஓ, சாமியா? என்னங்க? அப்பா தெரியுங்க. என்ன ஜில்மாவா? என்னங்க சாப்பிடாம போறீங்க? சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி இட்லி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்க? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி மாமா. வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. ஆலிஷ் மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி, பாத்திர கடை வச்சிருக்காரா? பெரிய ஆள் தான். அமைச்சரே, நானு பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன